கோத்தகிரிக்கு போயிட்டு இருக்கோம். என்னன்னா வந்த பாதையில் இல்லாம கொஞ்சம் புது பாதையில புது பாதை. அதான் இந்த ரோடு கோத்தகிரி போகுதான்னு தெரியல. ரோடா என்னன்றீங்களா? ரோடு தான். ஐயோ ஆஃப் ரோடு தான். நீங்க போங்க அக்கா. உடனே இங்கிட்டு போகலாமா? இதுக்கு அடுத்த ஒரு உடனேன்னு ஒன்று இருக்குல்ல. போகலாம்ல அதில். எப்படி போறோம்னா இருங்க காட்டுறேன். உடனே கயிர்கோம்பை மில்லிடினி இந்த வழியாக தான் நம்ம போகிறோம். நம்ம ஸ்க்ரீன்ஷாட் வேணா உங்களுக்கு அனுப்பிடுறோம் பாருங்க. இந்த வழியாக தான் இப்போ நம்ம போகிறோம். ஃபஸ்ட்டு உடனேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் கோத்தகிரி. இதுதான் நம்மளுடைய பிளான். இப்போ நம்ம ரெகுலராக இப்படி வந்தோமா கை கட்டி இந்த வழி. இப்போ நம்ம இந்த வழி போகிறோம். இப்போ பார்த்தா எல்லாம் ஒரே கிலோமீட்டர் தான் வருது. பட் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம ட்ரை பண்ணுறோம், அவ்வளோதான். கொடநாடு எஸ்டேட் பாய். டானிங்டன் ஒரு பேர். நம்ம போன முந்தின வீடியோ கோத்தகிரி வீடியோ பண்ணோம். அது பேர் தான் டானிங்டன். எல்லாரும் இப்பதான் போறாங்க வியூ பாயிண்ட்டுக்கு. போயிட்டு இது வியூ பாயிண்டா என்னன்னு தெரியல. இதெல்லாம் எனக்கு போட்டோ. இங்கே நிக்க போறது இல்லை. ஏதாவது நல்ல பிளேஸ் நம்ம நின்றுட்டு அப்படியே சாடி போயிட்டே இருக்க வேண்டியதான். வண்டி ஈடு ஹெல்மெட்டை போடணும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கொடநாடு எஸ்டேட் கிட்ட இருக்கோம். கோத்தகிரிக்கு போயிட்டு இருக்கோம். மணி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2:30 ஆச்சு. கோத்தகிரிக்கு போயிட்டு இருக்கோம். என்னன்னா வந்த பாதையில் இல்லாமல் கொஞ்சம் புது பாதையில புது பாதையில ரெகுலராக போகாத பாதையோட வேற ஒன்றும் ரெகுலராக போகாத அது வழியாக போகலான்னு பார்க்குறேன். இது வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ நம்ம போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்க டைமை பொறுத்து தான் நமக்கு பிளான் போடுறதால நேராக மேட்டுப்பாளையம் போயிடலாம்னு வச்சுக்கணும். பார்ப்போம். கோத்தகிரி கீரடா பட்டம் எனக்கு பண்ண தெரியல. ஊருக்காக யாரும் பார்த்தா நான் திட்டிடுறீங்க. என்னடா ஊரு பேர் லூசுமாய் வாசிக்கிறேன்னு. எனக்கு சத்தியமா இங்கதான் இங்கேயோ பிரியுது. இருங்க. நாங்க எப்படி இருந்தாலும் கோத்தகிரிக்கு போறதுக்கு ஏதாவது ரூட் இருக்கு போதுல. இந்த பதிலே திரும்பி இருக்கணும். நான் தப்பு பண்றேன். ஓகே, நோ ப்ராப்ளம். ரெடி ரோடு வேற லெவல்ல இருக்கா. ரெடி ரோடு வேற லெவலா. இதுக்குத்தான் ஒரு ஆளினால் அழகுராஜா தேவைன்றது. ரோடு சூப்பரா இருக்குங்க. அப்படியே போயிட்டு செம்மையா வரலாம். பாருங்க கீழே வர ரோட பாருங்க. இந்த ரோடு கோத்தகிரி போகுதான்னு தெரியல. பார்த்துக்கலாங்க. வாங்க எப்படியாச்சும் போய் தானே அவங்க எங்கேயாச்சும்ன்றது பார்த்துக்கலாம். ரோடு வேற லெவல்ல இருக்குங்க. வேற லெவல் வேற லெவல் வேற லெவல். எத்தனை ரோடு போட்டிருக்காங்க போல.
எனக்கு தெரிஞ்சு. இதெல்லாம் போனாதான் அந்த ஊர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு. அதுலேயே நம்ம வந்தாச்சு, வரலாமா இல்லை வந்துட்டோம். இதுலேயும் நம்ம ஒரு ரவுண்ட் அடிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ சிம்பிள். இங்கே இத்தனை எக்ஸ்பெண்ட் இருக்கு. இங்கே போகுது ஊருக்கு போகும்போது. மேப்பே வளைஞ்சு போய் டென்ஷன் ஆயிடுச்சு போல. தாஜி மேப், நான் தான் மேப். பரவாயில்ல, ஓகே, ஒரு நல்ல ரோடு தான். ஐயோ சொல்லி வாய மூடல. நல்லா இருக்கு ரோடுன்னு. எங்க போந்தலே பாப்போம். கேட்டா உடனே எங்கிட்ட போதே. ஐயா காற்றோடு மாதிரி போகுது. இப்படி போயிட்டு இருக்கு, இதுல போக முடியாது. ஐயா தெரியாம வந்தாலே இதுதான் ஒரு பிரச்சனை. ஓகே, நல்லா தான் போகுது. போய் பார்ப்போம், அங்கதான் போகும். ரோடு இருந்துருக்குங்க, ஆனா ஒரு மாதிரி போகுது ரோடு. என்னங்க ஆஃப் ரோடு மாதிரி போகுது ஃபுல்லா. சூப்பரு. இது கொஞ்சம் பழமா இருக்கு. உடனே இங்கிட்டு போலாமா? இதுக்கு அடுத்த ஒரு உடனேன்னு ஒண்ணு இருக்குல்ல, போலாம்ல அதுல. ஐயோ அரசே கலையா எக்ஸ்பெக்ட் பண்ணியாடா? நானும் பண்ணலடா. இப்படி இருக்கும். நல்லா இருக்கு ரோடு. வாங்கோ கோத்தகிரிக்கு வாங்கோ. ஏதாவது வந்துருச்சுன்னா என்ன பண்றதுங்க? திடீர்னு ஒரு அனிமல்ஸ் இருக்கும், வருமோ தெரியலையே. ரோடு போட்டிருக்காங்க, இப்பதான் போச்சு. அப்ப முன்னாடி இப்படித்தான் இருந்திருக்கு போல அந்த ரோடு. ரொம்ப மோசமா போக போக. அதில் நேற்று கொஞ்சம் காற்று அடிச்சிட்டேன். சரி போவோம். ஆஃப் ரோடு தான் நீங்க போங்க. ஒத்தேரி பிபிஎஃப் திக்குன்னு இருக்குங்க. நான் மட்டும் தனியா போறேன்னா கொஞ்சம் பயமா இருக்கு. இப்படி இருந்தாலும் போதுங்க, போயிடலாம். வேற லெவல். சிமெண்ட் ரோடுங்க அங்கிட்டு. சூப்பர். முடி அம்மா, நம்ம ஜாலியா இருப்போம். பிபிஎஃப் வண்டி எடு, ஹெல்மெட்டை போன்னு. இப்ப எங்க இருக்கோம்? பிபிஎஃப் கோத்தகிரிக்கு போயிட்டு இருக்கோம். எங்க இருந்து?
செகண்ட் எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சுங்க. வாரு இது கீழே செம்மையா இருக்கு. ஐயோ ரெஸ்ட்ரிக்ட் ஏரியான்னு போட்டிருக்கே. ஐயோ ரெஸ்ட்ரிக்ட் ஏரியான்னு போட்டிருக்கு. கீழே பாருங்க ஃபால்ஸ் வேற லெவல்ல இருக்கு கீழே. கலர் ஒரு மாறி இருக்கு. கலரு தண்ணி கலர் ஒரு மாறி இருக்கு, என்னன்னு தெரியல. உடனே வந்தாச்சுன்னு நினைக்கிறேன், கிட்ட வந்தாச்சு. தண்ணி கலர் ஒரு மாதிரி இருக்கு. ரொம்ப மோசமா இருக்கு. ஐயோ தெரியாம வந்துட்டோம். வந்துட்டு வந்துட்டோம். ஒரே ஒண்ணுதான். அப்பாடி ஏறியாச்சுங்க. நல்ல வேலை. திக் திக் திக்குன்னு போச்சுங்க எனக்கு. தூரம் போவேன்னா வந்துடும். ரொம்ப மோசமாக இருக்கிற ரோடு. சரியாக போயிட்டு வேணாம், சரிப்படலாங்கிட்டு. பிபிஎஃப் வேணாம். பிபிஎஃப் இது கொஞ்சம் ரிஸ்காக இருக்குது. ரிசர்வ்டு ஏரியா வேற போட்டிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வேணாம்னு தோணுது. நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிராமம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அது வழியாக போயிடும். கொஞ்சம் வண்டி எடு, ஹெல்மெட்டை போன. இப்போ எங்கே இருக்குன்னா பிபிஎஃப் ஒரு சின்ன தப்பாகி போச்சு. மேப்பை நம்பி வந்தாலே தான் தப்பாகிடும், வேறு வழி இல்லை. ஓகே, ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ரிசர்வ் ஏரியா அதான் எனக்கு பயமாக இருக்குது. சத்தியமாக ரிசர்வ் ஏரியான்னு தெரியாதுங்க எனக்கு. இது ஏதோ இந்த ரோடு நல்லா இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துல ரோடு போட நினச்சேன். அதுதான் ரிசர்வ் ஏரியான்னு போட்டிருக்கு. இந்த இடத்த மறக்க முடியுமாங்க? எனக்கு ஒரு நிமிஷத்துல அள்ளு விட்டு போச்சுங்க. முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன் தெரியுமா எனக்கு.
சோனி வீடு பாருங்க ரொம்ப ஒழுகுது. ஓ அப்போ பிபிஎஃப் என்ன செஞ்ச புண்ணியமோ. இன்னொரு ரோடு நல்லா இருக்குங்க சார். ஒன்றுமில்ல, நம்ம வந்த பார்த்து தான் கொஞ்சம் வரக்கு மேலே ஒரு சின்ன ஒரு கிராமம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த கிராமத்துலேருந்து அப்படியே நம்ம மெயின் ரோடு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி வேணும் வந்ததுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். ரிசர்வ் ஃபாரஸ்ட் டைம்லாம் ஒரு திக் 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 திக்கு எவ்வளோ ஜீப்பில் வந்துட்டா நினச்சிக்கோ, ஒன்றும் பண்ண முடியாது. ஜாமுன்னு குடிச்சு கொடுத்துருக்காரு வருங்க சார். இதே மாதிரி ரோடு ஃபுல்லாக இருக்கும் மாதிரி சார். சரி பொண்ணும் பிரச்சனை இல்லை, அங்கே இன்னொரு ரோடு இருக்கு. ரோடா என்னன்றீங்களா? சாரி. காலினை போட்டு பாடா படுத்துறோம். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அவங்க பார்த்துக்குவாங்க, அழகா கூட்டு போயிடும், ஒரு பிரச்சனையும் இல்லை. காலை நம்மள அழகா எங்கே அம்மா பாட்டோம்னா நீட்டா கூட்டு போயிடுவாங்க. நம்ம ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த இடத்துலயே நம்ம கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும், தப்பு பண்ணிட்டோம். சரி அங்கே இருக்கும் நல்லா இருக்கணும்னு நினைச்சேங்க, இப்படி இருக்கணும்னு நான் நினைக்கலையே. அம்மா அந்த ரோடு தான் காட்டுது போல. சரி போவோம். வண்டி அடி ஹெல்மெட்டை போட்டு இப்போ எங்கே இருக்கணும்னா பிபிஎஃப் இன்னும் அந்த அது உடனேன்ற ஊருக்கிட்ட தான் இருக்கும். போமா பார்க்க முடியல. ஃபுல்லாக முட்டைக்கோஸுங்க. நான் கூட காலிஃப்ளவர் நினச்சேன், ஃபுல்லாக முட்டைக்கோஸ் தான் பாருங்க. டைம் பார்த்தோன்னா கரெக்டாக 3:30 ஆச்சுங்க. மெமரி கார்டு என்னன்னு தெரியல, சரி எடுக்க மாட்டேங்குது. நானும் போட்டு பார்த்துட்டேன். ரெண்டு நாட்டி எடுத்து உடனே பண்ணால ஃபார்மெட் கேட்குது. இப்போ என்னன்னு தெரியல, எடுத்து இங்கே ஏதாச்சும் இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம். கோத்தேரி போய்ட்டு நான் சொல்கிறேன். மெயின் ரோடு பொருள் வந்தாச்சு. கோத்தேரி போய்ட்டு சாப்பிட்டு போயிட்டு இந்த மெமரி கார்டை பற்றி நான் பார்த்துட்டு
முடிஞ்சால் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன், நான் அப்படின்னு பண்ணிக்கிறேன். பாய் பிபிஎஸ். அதனால என்னால் கண்டினியூவாக பேச முடியாது. மெயின் ரோட்டுக்கு வந்துட்டேன். கொடநாடு மெயின் ரோட்டு, கோத்தகிரி மெயின் ரோடு. நான் போயிட்டு வேறு வழி இல்லை. நான் அதனால் ரெக்கார்டிங் இப்போ ஃபோனில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். கோத்தகிரி வந்துட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். என்ன போகணும் பார்த்து ஓகேங்களா. பாய் பிபிஎஸ்.